வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். மரவள்ளிக்கிழங்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. மரவள்ளிக்கிழங்கில் வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபி பண்ண முடியும். நார்மலாக அதை வேக வச்சுட்டு தேங்காய் சேர்த்து யூஸ் பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறமா அதை மசித்து கூட்டு மாதிரி யூஸ் பண்ணுறது, அவியல் மாதிரி யூஸ் பண்ணுறது, இல்லை மீனோட சேர்த்து வேக வச்சு யூஸ் பண்ணுறது, மட்டன் இதை மாதிரி ஏதாவது சேர்த்துட்டு பிரியாணி மாதிரி பண்ணுறது, இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபி இந்த மரவள்ளிக்கிழங்கில் பண்ண முடியும். நான் இன்றைக்கி குயிக் அண்ட் ஈஸி, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மரவள்ளிக்கிழங்கை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துடலாம். பொரியல் செய்கிறதுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கு பொரியல்லாம் செய்யும்போது என்ன ஷேப்பில் கட் பண்ணுவோமோ அந்த சைஸில் கட் பண்ணால் போதும். இதை ஈஸியாக கட் பண்ணுறதுக்காக இதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி 10 இல்லைன்னா 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கிழங்கை சின்ன சின்னதாக வெட்டி எடுக்கிறது மட்டும்தான் வேலை. நாம் இதை வெட்டி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் 10-15 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா துண்டுகளையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்தால் பொரியலுக்கு சரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வேக வச்சிடலாம். வேக வைக்கிறது சில கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும், சில கிழங்குக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒவ்வொரு கிழங்கை பொறுத்தது. ஸோ இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். இது ஒரு 5 இல்லைன்னா 6 நிமிஷம் வெந்தால் போதும். அதிகமாக வெந்துட்டு அப்படின்னா அது குழஞ்சி போயிடும். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். மூடி போட்டாச்சு, வேகட்டும். கிழங்கு வேகிறதுக்கான பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கையில் எடுத்து மசிச்சா ரொம்ப மசிஞ்சு போகக்கூடாது, அதே நேரம் அது வேகாமலும் இருக்கக்கூடாது, கரெக்ட் பதத்தில் இருக்கணும். அப்போ தான் பொரியலுக்கு உதிரி உதிரியாக சரியான பதத்தில் இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இந்த கிழங்கு எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இது நீங்கள் கையால் நீங்கள் மசிச்சு விட்டீங்கனாலே அதோட பதம் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நல்லா வெந்திருக்கு, ஆனால் மசிஞ்சு போகலை, சரியான பதத்தில் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டாக ட்ரெயின் ஆகணும். இப்போ ட்ரெயின் பண்ணி வச்சாச்சு. இந்த பொரியல் செய்கிறதுக்கான மசாலா நாம் இப்போ தயார் செஞ்சிடலாம். அரை மூடி தேங்காய், நீங்கள் எவ்வளவு கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 இல்லைன்னா 4 வெள்ளைப்பூடு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆப்ஷனல் தான். இதை சேர்த்துட்டு ஒரு மிக்சியில் ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து தட்டும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு மண் சட்டியில் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், அதே தான் யூஸ் பண்ணுறேன் இப்போவும். அரை டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கொஞ்சம் பொரிஞ்சிடட்டும். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா முதல்ல நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஏன்னா மசாலில் பச்சை வாசனை போகணும். இதில் நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துடலாம். கிழங்கு ஏற்கனவே நாம் வேக வச்சுருக்கோம். இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கிட்டத்தட்ட 2 இல்லைன்னா 3 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்குக்கு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசால் ஓரளவு நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பக்குவமாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மரவள்ளிக்கிழங்கு பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இந்த பக்குவத்தில் நம்ம சேர்க்கும்போது தான் இந்த கிழங்கு பொரியல் உதிரி உதிரியாக இருக்கும். கிழங்கு கொஞ்சம் அதிகமாக வெந்துட்டுனா கூட அது மசியல் மாதிரி ஆயிரும், சரியான பொரியல் பதத்துக்கு வராது. ஸோ வேக வைக்கிறதுல தான் இருக்குது. மசாலில் கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை நல்லா கிளறி விட்டுட்டு
இது ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுலாம். மசால் வந்து கிழங்குல நல்லா பிடிக்கணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். பொரியல் வந்து சூப்பராக தயாராகிருக்கு. அருமையான மரவள்ளி கிழங்கு பொரியல். நார்மலாக கிழங்கு அப்படின்னாலே நம்ம நான்வெஜ்ஜோடு தான் யூஸ் பண்ணுவோம். மீன், மட்டன், சிக்கன் இதோட தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த பொரியல் வந்து வெஜிடேரியன் லஞ்சுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்தோட ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன். அது மட்டும் இல்லை, வெறுங்குழம்பு, மரவள்ளி கிழங்கு பொரியல், சிம்பிளாக ஏதாவது ஒரு கூட்டு, சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.